மாதிரி ஜதுபுஷத்துல வச்சு அரக்கு மாளிகை வச்சு குளிச்சுட்டான். குழந்தைகள தனியா அவங்களுக்கு மங்களா கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இது விதுரனுக்கு தெரியும். ராத்திரி 12 மணிக்கு தீ வைக்க போனான்னா 8 மணிக்கே ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு சமையல் உள்ள இருந்து ஒரு சுரங்கம் பண்ணி வச்சிருக்கேன், அது வழியா நீங்க வேற தேசத்துல போய் நல்லா இருக்கோ பின்னாடி வந்துக்கலாம் புஞ்சியோட மறந்து போட்டார். தீ வச்சுதான் 12 மணிக்கு ஆட்கள் போயிட்டு பெரிய உத்தரம் கீழே கிடக்கு. அதை போய் பீமன்னு சொன்னான். காலம்பரை பார்த்துட்டு அர்ஜுனங்களாம் ஒரு பய போயிருக்கா, இல்ல தீ வச்ச வயலே ஒரு பய போயிருக்கா. இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தான். தர்ப்பணம் பண்ண வேண்டிய தினத்தன்று முதல்ல பெரிய ஒரு பண்ணணும். பீஷ்மர் போய் கங்கையில தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சார். 5 அத்தியாயம் அழுதார். பாண்டவாளை சொல்லி பாண்டவாள் இல்லாம நான் இருக்கணுமா கதறினாள். அப்ப தர்ப்பணம் ஆரம்பிக்கிற போது விதுரர் பக்கத்துல போய் பெரியவருக்கு ஏதோ விஷயத்தா போல உடம்பு வேத்தா துடைக்கிறா போல பக்கத்துல உட்கார்ந்து காதுல போய் மந்திரம் சொல்லாம பண்ணும்போது தர்ப்பணம் நானா ரகசியமா அவர் புரிஞ்சு காரணம். அவன் அசட்டு கிழமா இருந்தா ஏன் மந்திரம் சொல்லாம பண்ணுன்னு சொல்றேன்னு இறங்கி கேட்கும். அங்க அவன் கொக்கு மாதிரி உட்காந்துருக்கானே துரியோதனாதி அந்த பயங்க உட்காந்துருக்காங்க. உடனே விதுரை சுட்டு விடுவானவன். அவர் ரொம்ப சூக்ஷ்மஜர் பீஷ்மர் புரிஞ்சுட்டார். துரியோதனம் தரப்பியாமின்னு அந்த பயலுக்கு அன்னைக்கே பண்ணியிருப்பார். துரியோதனாதி இந்த அசத்துக்கு பண்ணணும் இல்லையோ அதை அன்னைக்கே பண்ணி தொலைச்சிருப்பார். இது எல்லாம் தன்னோ ஆபத்துக்கள்லாம் அவளுக்கு நீங்கிட்டு பாண்டவாளுக்கு ஈஸ்வர அனுகிரகத்துல